ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கான வாழ்க்கை துணை இன்னும் அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வரனை உடனே தேர்ந்தெடுங்க. பெயர் சுஜிதா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 30,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தேனியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம் காரணம் நல்ல ஒரு வசதியெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முதல் கணவர் பயங்கரமாக இவங்கள சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணதுனால டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவருக்காவது குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தான், ஆனால் மனைவி இல்லாதவராக இருக்கணும். குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகன் ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருந்தாலும் ஓகே, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 2-3 கடை இருக்குங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு கடையில் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா தீப்தி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியாக இருந்தால் வேணான்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியிருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்தமாக ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் இவங்க ஒரு 3 மாடி வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ அவங்களுக்குலாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கும் அதாவது ஃபாரினில் தாங்க இவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே அம்மா வீட்டுக்கே வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு உடனடியாக மறுமணம் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுடைய கணவரும் வேறு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு உடனடியாக மறுமணம் பண்ணுறாங்க. ஜாதி தன்னுடைய ஜாதியாக இருக்கணும், நல்ல ஒழுக்கமான மகனாக வேணும், மருமகனாக வேணும், ஒரு டிகிரி கண்டிப்பாக ஆனால் முடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.